இங்க பாருங்க ஏமா இங்க பாருங்க திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் விஎஸ் கோட்டை சில்வார்பட்டியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவரது மனைவி செல்வி, இவர்களது மகள் ராஜபிரியா. இவர் எம்டெக் படித்து முடித்துவிட்டு தற்போது வீட்டில் உள்ளார். வையாளிப்பட்டியைச் சேர்ந்தவர் முத்துராமன், இவரது மகன் பாலமுருகன். இவர்கள் 2 பேரும் காதலித்து வந்துள்ளனர். இவர்களது காதல் விவகாரம் ராஜபிரியாவின் வீட்டிற்கு தெரிய வந்துள்ளது. அவர்களது மகளின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதனை பொருட்படுத்தாத ராஜபிரியா வீட்டை விட்டு வெளியேறி பாலமுருகனுடன் சென்று விட்டார். இவர்கள் 2 பேரும் மதுரையில் உள்ள ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். அதன் பின்னர் சாணார்பட்டி காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்தனர். இதையடுத்து போலீசார் சமரச பேச்சுவார்த்தைக்காக இருவரது பெற்றோர்களையும் வரவைத்துள்ளனர். அப்போது காவல் நிலையத்திற்கு வந்த ராஜபிரியாவின் பெற்றோர் தங்களது மகள் காதல் கணவனுடன் இருப்பதை பார்த்ததும் கதறி அழுதுள்ளனர். படிக்க வைத்து ஆளாக்கி அழகு பார்த்த எங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் செய்து விட்டாயே என கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளனர். அப்போது அவர்கள் தங்களது மகளை சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு முயற்சி செய்தனர். ஆனால் அதற்கு ராஜபிரியா மறுத்துவிட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த தந்தை ராமச்சந்திரன், தாய் செல்வி மகள் என்றும் பாராமல் ராஜபிரியாவின் காலை பிடித்து எங்களுடன் வீட்டுக்கு வந்துவிடு என்று கெஞ்சியபடி கதறி அழுத காட்சி அங்கே இருந்தவர்களை கண்கலங்க வைத்தது. இதையடுத்து சாணார்பட்டி காவல் ஆய்வாளர் பிரபாகரன் தலைமையிலான போலீசார் ராஜபிரியாவின் விருப்பத்தின் பேரில் அவரது கணவர் பாலமுருகனுடன் அனுப்பி வைத்தனர். இதையடுத்து ராமச்சந்திரன், மனைவி செல்வி மற்றும் அவர்களது உறவினர்கள் அங்கிருந்து அழுதபடியே வீட்டிற்கு சென்றனர். அங்க போக கூடாதுங்களா? வாயா